ஏமா ஒருத்தர்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். சும்மா இப்போ தரேன் அப்போ தரேன்னு எப்போதான் தருவ? அவங்ககிட்ட பணம் வாங்கினல அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும்ல. இப்பவும் சொல்றேன், நான் தரேன், நான் தரலன்னு சொல்லி ஏமாத்திட்டு போற ஆள்லாம் கிடையாது. இப்படிதானே ரொம்ப நாளா சொல்லிக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேண்ணா, குடு சொல்லுங்கண்ணா. அழாதரா, பணத்தை கொடுத்து நீ ஏன்டா அழுகணும்? ஏமா பணம் குத்தவன் கஷ்டத்துல இருக்கான்றான், நீ ஒரு கஷ்டத்துல அவங்க கிட்ட வாங்கின திருப்பி கொடுக்கணும்ல. ஏங்க நீங்களே தாங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் தரேன்னு சொல்றேனே, தரேன்னு நான் சொல்றேன். நான் எடுத்துட்டு ஏமாத்திட்டு ஓட மாட்டேங்க. சரிங்க, உங்க முன்னாடியே சொல்றேங்க, இன்னும் 3 மாசத்துல அந்த பணத்தை கொடுத்துறேங்க. பேச்சு மாறக்கூடாது, என்ன வச்சு சொல்லியிருக்க. என்னடா 3 மாசம் கழிச்சு கொடுக்குறாங்களாம், ஓகேவா? ரொம்ப நாளா இதே தானே சொல்லிக்கிறாங்க. 3 மாசத்துல குத்துறாங்களான்னு கேட்டு சொல்லுண்ணா. இருக்கா அம்மா 3 மாசத்துல குத்துடணும். சரி 3 மாசத்துல எப்படி நீ கொடுப்ப? எனக்கு 7 8 10 பேருக்கு மேல எனக்கு பணம் தரணும். கொடுத்தோன்னே கொடுத்துறேன். ஏமா 10 பேருக்கு மேலன்னு சொல்றீங்க, யார் அந்த 10 பேரு? தெரியலையே. தெரியலையா? நீ தினமா என்னமோ கணக்கெல்லாம் போட்டு 10 பேருக்கு மேல பணம் தரணும்ன்ற, இப்ப தெரியலையன்றிய? 3 மாசம் கழிச்சு எனக்கு யாரு பணம் தர வேண்டியன்னு தெரியும், தெரிஞ்சோன்னு வாங்கி கொடுத்துறேன். ஏம்மா இப்ப நான் கோமா ஸ்டேஜ்லயா இருக்க? இப்ப அந்த 10 பேருக்கு மேல யாரும் தெரியாதா? இப்ப எனக்கு இல்ல, யாருக்குமே தெரியாது. ரொம்ப குழப்பமா இருக்கடா, என்னடா இது? அண்ணா அப்பெல்லாம் அப்புறம் தரேன்னு சொல்லி இருப்பாங்க. இப்பெல்லாம் 3 மாசம் கழிச்சு தரேன், 3 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லிக்கிறாங்கண்ணா. ஏமா அது என்ன 3 மாசம் கழிச்சு, அதுவும் 10 பேருக்கு மேல இப்ப தெரியாது அப்பதான் தெரியும்? குழப்பமா இருக்கியா? உண்மையிலே நீ தர ஐடியால இருக்கியா இல்ல ஏமாத்துற ஐடியால இருக்கியா? தர வேண்டிய 10 பேர் எனக்கு தெரியாது, ஆனா எப்ப தரணும்னு அவர் சொல்லிட்டாருன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். என்னமா இது அதை விட குழப்பமா இருக்கு. 10 பேர் தெரியாது, அந்த ஒருத்தர் சொன்னா அந்த தேதியில வாங்கி தரேன்ற, அவர் யாரு? என்னதுடா இது? அண்ணா இதே தானே சொல்லிக்கிறாங்க, நீ கேட்டு சொல்லுண்ணா. என்னத்தை கேட்டு சொல்ல? நல்ல ஆளை தான்டா கூட்டு வந்திருக்க, நல்ல ஆளை பார்த்தா பணம் கொடுத்துருக்க. ஏமா சும்மா மாத்தி மாத்தி பேசாதம்மா. 10 பேரும் உனக்கு தெரியல, இப்ப யாரோ ஒரு ஆள் சொல்ற, அந்த ஒரு ஆள் யாருன்னு சொல்லு, நான் போன் பண்ணி பேசுறேன். இது நியாயம், இப்ப சொன்னீங்களே இது நியாயம். அவர் நம்பரை எடுத்து நீங்களே போன் போட்டு கேளுங்க. அவர் யாரா? அவர் நம்பர் எப்படிடா தெரியும்? ஏமா இப்பதான் உன்னையே தெரியும், இவனையாவது முன்னாடி தெரியும். உனக்கு தர வேண்டிய 10 பேரும் தெரியல, அந்த தேதி சொல்ற அந்த ஒருத்தர் என்கிட்ட கேட்ட என்னடா குழப்பமா இருக்க? ஏன் குழப்பிக்கிறீங்க? ஏன் குழப்பிக்கிறீங்க? சாரி, ஏன் குழப்பிக்கிறீங்க? ஏன் குழப்பிக்கிறீங்க? அவர் நம்பர் எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தான் படிச்சவராச்சே. படிச்சவனுக்கு ஜெனரல் நாலேஜ் தெரியும், கொஞ்சம் உலகளாவிய விஷயம் தெரியும். உனக்கு தெரிஞ்ச அவருடைய நம்பர் எனக்கு எப்படி பார்த்து தெரியும்? என்னடா இது, எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. ஏங்க தெளிவா சொல்றேங்க, உங்க போன் எடுத்து கோகுல கேளுங்க. யாரு கோகுலா? யாரா அவன்? அதுவும் என் போன்ல ஃபீட் பண்ணியிருந்தா எனக்கு தெரியாதா? கோகுல் யாரு? கோகுல் எனக்கு யாரும் தெரியாதம்மா. அண்ணா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுண்ணா, எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுதுண்ணா. டேய் நீ வேற, நானே குழம்பி போயிருக்கேன். ஏங்க உங்க ஃப்ரெண்டு கோகுல் இல்லங்க, எல்லா போன்லயும் கோகுல் இருப்பான் பாருங்க. எல்லா போன்லயும் கோகுல் இருப்பானா? என்னதுடா இது? ஆமாங்க, கோகுலுக்கு எல்லாம் தெரியுங்க, அவன் எது கேட்டாலும் சொல்லுவாங்க. யாரா அந்த பஞ்ச பரதேசி? எல்லாம் தெரியும்ன்றாங்க, எல்லார் போன்லயும் கோகுல். ஹேய் கூகுள்டா, கூகுளா? அதுதான் அதுதான், நானும் அதுதானே சொன்னேன். அண்ணா அவங்க கரெக்டா தானே சொன்னாங்க, நீங்க தானே தப்பா புரிஞ்சுக்கினீங்க. டேய் இதெல்லாம் எனக்கு தேவையாடா? வெளியே ஏதாவது இருந்தா எத்தனை வந்து அடி என்ன? ஏமா நீ சொல்றது கூகுள் சரி, கூகுள்ல நான் என்ன கேட்கணும், அது என்ன வந்தா யார்கிட்ட பேசணும், அதையாவது தெளிவா சொல்லி தொலை. கோகுல்கிட்ட தேர்தல் அதிகாரி யாருன்னு கேளுங்க, அப்ப போன் நம்பர் வரும், அவர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்க. என்னதுடா இது? சரி அவர் நம்பர் வந்தா அவர்கிட்ட பேசுறேன், அவர் பணம் தருவாரா இல்ல அந்த 10 பேரை வந்து அவர் யாருன்னு இவர் சொல்லுவாரா? எனக்கு இப்பவும் குழப்பமா இருக்க. டேய் என்னடா இவர் படிச்சவர், என்ன இவருக்கு எதுவுமே தெரியல, என்னடா ஆளு? ஏக்கா கோவப்படாதுக்கா, பார்த்து சொல்லுண்ணா. டேய் லூசு பையல, நீ லூசா இல்ல இது லூசா? கேட்கற நான் லூசாடா? டேய் ஒண்ணுமே புரிஞ்சு தொலைல. ஏமா நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் கேட்கறேன் பண்றேன். இப்ப யாருக்கிட்ட போன் நம்பர்ல என்ன பேசி அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை வச்சு நீ எப்படி தருவ, இல்ல நீ எப்ப தர போற, அதை இவன் எப்ப வாங்குவான்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்க. இருங்க இருங்க, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நான் சொன்ன அவரு தேர்தல் எப்பன்னு சொல்லுவாரு, அப்ப எங்க ஊர்ல 10 பேர் போட்டி போடுவாங்களா, அவங்களாம் எனக்கு பணம் தருவாங்களா, அந்த பணத்தை வாங்கி தருவாங்க. டேய் சொந்த பணம் இல்லடா, கடன் வாங்கி தரல, வீட்டுல இருந்து தரல. தேர்தல் அதிகாரி எப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சாங்கன்னா கேண்டிடேட் போட்டி போடுவாங்கல்ல அவங்க தொகுதியில,
அந்த கேண்டிடேட் ஏதாவது காசு கொடுப்பாங்க ஓட்டுக்கு, அத வாங்கி தர ஐடியால இருக்கா போலடா டேய். அண்ணா அது எப்படியோ போதுண்ணா, எனக்கு என் பணம் வந்தா போதுண்ணா. அட லூசு பையல, நாடு எப்படி போனா எனக்குன்னா எனக்கு பணம் வந்தா போதும்னு நினைக்கிறேன். சரி எவ்வளவு கொடுத்துருக்க நீ? அண்ணா 75,000 ரூபாய் குத்தண்ணா. அப்படியா? ஏமா 75,000 வாங்கியிருக்க, எப்படிமா கொடுப்ப? போன எலெக்ஷன்ல எங்க ஊர்ல 10 பேர் போட்டி போட்டாங்க, ஆளுக்கு 3000 கொடுத்தாங்க. ஆனா இப்ப விலைவாசி ஏறி போச்சுல, ஆளுக்கு 5000 கொடுத்தாங்க, 50,000 வரும்ல. சரிம்மா, அப்படியே பார்த்தாலும் 50,000 ரூபாய். அவனுக்கு நீ 75,000 தருவிய, என்ன பண்ணுவ 25,000த்துக்கு? சுயேட்சா 5 பேர் எவனாவது நிப்பான். வந்துடும்டா உன் பணம். சத்தியமா உன் பணம் இவங்க கிட்ட இல்ல, யாரோ தேர்தலில் போட்டிடுறவனை நம்பி தரேன்னு சொல்றாப்புல. அதுல அவனுங்க பணம் செலவு பண்றவனா நின்னா பரவாயில்ல, அவனுங்க செல்வாக்குல நின்று ஜெயிக்கிறவனா இருந்தா அந்த பணமும் வரப்போறது இல்ல. இதை நம்பி நீயும் பணம் கொடுத்துருக்க, இதுக்கு என்கிட்ட வேற பஞ்சாயத்து கூட்டு வந்திருக்க. ஏமா இவங்கிட்ட தான் வாங்கியிருக்கியா, இது மாதிரி நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கியா? இவங்கிட்ட வெறும் 75,000 தான் வாங்கியிருக்கிறேன். எங்க ஊர்ல எனக்கு ஓட்டு இருக்கு, அவங்கள்ட்ட 40,000 வாங்கியிருக்கிறேன். டேய், உங்ககிட்ட வாங்கினது இல்லாம சொந்த ஊர்ல ஒரு 40,000மா? அது எப்படி அழைப்ப? அங்க எனக்கு ஓட்டு இருக்கு. ஏமா ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான், நீ இங்கேயும் ஓட்டு போட்டுட்டு அங்கேயும் இப்படி ஓட்டு போடுவ, ரெண்டு இடத்துல இப்படி பணம் வாங்கி 2 பேருக்கு செட்டில் பண்ணுவ. அதுவா, இங்க என் பேரு இன்பராணி, அங்க என் பேரு ராணி இன்பம். ஏன் லூசு கரமோ, ஆள் பேரை வேணா மாத்தி வைக்கலாம், ஆள் உருவம் அது தானே, ரேகை அது தானே, ஆதார் கார்டு நம்பர் அது தானே. நீங்க லூசா நான் லூசா? அதுவும் நான் 2 வச்சிருக்கிறேன். ஐயோ, 2 ஆதார், 2 கை ரேகை, 2 உருவம், எப்படிமா? அது ஒண்ணும் இல்ல சார், எங்க பெரியப்பாவோட பொண்ணு எங்க அக்கா, அவ ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டா. அவளோட டீட்டெயில் மொத்தமும் என்கிட்ட தான் இருக்கு. அவ என்ன மாதிரியே இருப்பா பாக்குறதுக்கு. உன் நெஞ்சு தைரியத்தை பார்க்கும்போது ரொம்ப பூரிப்பா இருக்கு. ஏண்டா டேய், நம்ம கிட்ட சொன்னேன்ட்டு நாளைக்கு வெளியே எங்கன்னா போய் சொன்னா, ஏன்டா அன்னைக்கே சொல்லியிருக்கு, அதை நீங்க அப்படியே விட்டீங்களா? நம்மள குடும்பையில உள்ள உட்கார வச்சு கும்பிடுவானுங்களடா. ஏமா ஒரு ஆள் ஒரு ஓட்டு தாமா போடணும், இந்த ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, பிடிச்சாங்கன்னா ஜெயிலு. நான் எப்படி இந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்வேன்? பணத்துக்காக இப்ப உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கிறேன். நாளைக்கு நீ ஓட்டு போடும் போது மாட்டேன்னா முட்டிக்கு முட்டி பேத்துருவாங்க தெரியுமா? அப்படி நான் மாட்டினா உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அவங்களை கூட்டிட்டு வந்து காட்டுவேன். ஏய், என்னடா இது, ஜன்னையும் காட்டுற? நீ பண்றதே ஃப்ராடு வேலை. ஒரு ஓட்டு போடு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி, நான் 2 ஓட்டு போடாம ஒரு ஓட்டு தான் போடணும்னா அதை என் சொந்த ஊர்ல போய் போட்டுக்கிறேன். அது செய், அதுதான் நல்லது. சரி, நான் இங்க ஓட்டு போடல, நான் தர வேண்டிய 75,000 ரூபாயை நீ தந்துடுறியா? நான் ஏன்டா தரணும் உனக்கு? ஏமா இது சரிப்படாது. நான் ஒன்று சொல்றேன், இவனால தான் உனக்கு பிரச்சனையே. நீ ஒரு ஓட்டு போடு, ஊர்ல போயோ இல்லை எங்கேயோ போட்டுக்கோ, யார்கிட்டயோ காசு வாங்காத. ஆனா இவங்கிட்ட வாங்கினதே இல்லைன்னு அச்சு சொல்லு, யாரை வச்சு வாங்கினான்னு சாட்சி கேளு. இவனுக்கு நீ தர வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி கேட்டனா கழுத்து மேலே ஏறி மிதி. போடா டேய், நான் என்ன சிக்கல் விட மாட்டி பாக்குறியா? போ, அவனுக்கு நீ தர வேண்டியது இல்லம்மா, நிம்மதியா போ. அவன் கேட்டான் தூக்கி போட்டு மிதி. நோ நானா நியாயம் கிடைக்கும் பார்த்தா நீ வேற இப்படி பேசுறான். எப்படி பேசுறேன்? நல்லா நியாயத்தை கூட்டு வந்துடுறா நீ. உனக்கு பணம் தான் தர முடியாது, போயிடு, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏமா உங்க பிரச்சனை உங்களோட போயிடுங்க, அவனுக்கு நீ தர வேண்டிய அவசியம் இல்லை. நானே சாட்சி சொல்றேன், கோர்ட்டுக்கு வந்து கூட உனக்கு அவனுக்கு நீ கொடுக்கவே கொடுக்காதேன்றேன். நீ கிளம்புமா, ஏய் போய் இன்னொரு ஆபீஸ்க்கோ வீட்டுக்கோ என்னையோ தேடி வர போடா. ஏய், அவ சொல்றதை கேட்டுக்க. அவர் எதுக்கு பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, உனக்கு நான் பணம் தரேன்றது இல்ல. இனிமே என் வீட்டு பக்கம் நீ வந்த பணம் கேட்டு உன்னை நானே அடிப்பேன். நான் வரேன் சார். ஐயோ, என் பணம் போச்சா? டேய், உனக்காவது பணம் தான் போச்சு, என் ஆபீஸை விட்டு பிரச்சனை வெளியே போயிருக்கு. போடா.